ஹே ஹலோ கைஸ். ஸோ இட்ஸ் விஷால் அகெயின். நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனா, ரொம்பவே இது பேசிக்கான கேபிள் மேனேஜ்மெண்ட் டூல். இது இருந்துச்சுன்னா தான் ஒரு அளவுக்கு ஒரு க்ளீன் டெஸ்க் செட்டப் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ தட் ஜங்ஷன் பாக்ஸ் ஆர் லைக் கீழே தொங்கிட்டு இருக்க அந்த கேபிள், மானிட்டர் கேபிள் ஆர் லைக் சார்ஜரோட பிரிக், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் அழகாக வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து மெஸ்ஸியாக இருக்காது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான். ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது என்னன்றது லைக் இப்போ அப்படியே ஓப்பன் பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணும்போது லைக் தெரியும் இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தாட். ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன். சீரியஸாகவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 ட்ரேவுமே நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ தட் குயிக் டெலிவரி கிடைக்கும் அப்படின்னு. பட் இது நம்மளோட மீஷோலையுமே நமக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை, ஒரு 7 ருபீஸ் கம்மியாக இருக்கும், மற்றபடி ஒன்றுமே இருக்காது டிஃப்ரென்ஸு. இதுதான் அந்த ட்ரே. ஸோ இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளீனாக இருக்குது. இது 2 மவுண்ட் வரும். நம்ம ட்ரில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அழகாக பின்னாடி இருக்க டெஸ்கில் வந்துட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணாலே போதும். இதில் நம்மளோட பிரிக்ஸ் அண்ட் கீழே அசிங்கமாக தோண்டிட்டு இருக்க கேபிள் எல்லாத்தையுமே இதுக்கு மேலே வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை அப்படியே வீடியோவில் பார்க்கலாம், இதை நான் எப்படி அசெம்பிள் பண்ணுறேன் அப்படின்றத. லெட்ஸ் see. யா, மேலே வந்து இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இன்னுமே ஸ்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் பிரிக் அண்ட் இந்த சார்ஜர் பிரிக் இது எல்லாத்தையுமே மவுண்ட் பண்ணணும். அண்ட் இது கீழே பார்த்தா இன்னும் தெரியும் எந்த அளவுக்கு மெஸ்ஸாக இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் கீழே இது எல்லாமே அசிங்கமாக தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக தான் அந்த ட்ரே. ஸோ இந்த ட்ரேவை நம்ம இப்போது இதில் அசெம்பிள் பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி வியூ இருக்குது அப்படின்றது லெட்ஸ் see. ஓகே, ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி மவுண்ட் பண்ணுறேன். மை காட், நம்மளால் இந்த இடத்துல இதை மவுண்ட் பண்ண முடியுமா என்னன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு இங்கே இதோட மேலே இருக்க ஆமோட இது வருது இந்த இடத்துல. பிஃபோர் தட் இது எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிட்டு இதில் ரப்பர் ப்ரோ மட்டும் ஒன்று வந்திருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு அது இருக்கனாலேயே நமக்கு டெஸ்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் நல்லாவே வந்துட்டு இது தள்ளி தான் வருது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்முக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நல்லா கீழேயே வந்திருக்கு. ஸோ உள்ள புஷ் பண்ணி அண்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆல்மோஸ்ட் லைக் வெயின்ஸ் மாதிரி அவ்வளோ வயர் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். பிகாஸ் இல்லை மேலே நிறைய கேஜெட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கேபிள்ஸ் போகும். ஸ்பீக்கர்ஸ், டியூவல் செட்டப் மானிட்டர் அண்ட் 2 லேப்டாப் சார்ஜர்ஸ் அண்ட் HDMI கேபிள்ஸ். ஸோ அது எல்லாமே ரவுட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த வியூவில் இப்படி இருக்கும். டெஸ்க் வந்துட்டு இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. கேபிள் போகிற அளவுக்கு மேலே சுத்தமாக தெரியல. 1 2 தான் இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. Finally we achieved a clean desk setup. Upper view and away front side view. Again upper view. So signing off from Vishal. Bye.